மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. டாப் போர்ஷனில் இந்த மாதிரி யூ ஷேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்க் பண்ணிவிட்டு நம்ம எப்படி மார்க் பண்ணுமோ அதே மாதிரி யூ ஷேப்பில் அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ்லாம் எதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கார்னர்ஸையும் யூ ஷேப்பில் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணும்போது கையிலலாம் குத்தாமல் இருக்குங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பருப்பு வந்து வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். இந்த மாதிரி பாட்டிலில் கட் பண்ணிவிட்டு அந்த பருப்பில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம கை வைக்காமல் இந்த பாட்டிலை யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால் கையில் இருக்கக்கூடிய ஈரம் வந்து பருப்பில் படாமல் இருக்கும். அதே நேரத்தில் பிளாஸ்டிக் பாட்டிலையும் ரீசைக்ளிங் பண்ண மாதிரி ஆச்சுங்க. இந்த மாதிரி விஸ்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறையெல்லாம் தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு இதுக்கு மேலே ஒரே ஒரு பொருள் மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோங்க. இதுக்கு பேக் சைட்லையும் நம்மளுக்கு அந்த ஸ்டிக்கர் இருக்கும். அதை பிரிச்சுட்டு ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டபுள் சைட் டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இது கூட மேலே வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் வந்து ஒரு 1/4 கப் இருந்தால் போதும். நிறையெல்லாம் தேவைப்படாது. ஒரு 1/4 கப் அளவுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கம்ஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஸ்பர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ நம்ம இதை வந்து பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு சூப்பரான ரூம் ஃப்ரெஷ்னராக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான இடத்துல இதை வந்து ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணிட்டு பேக் சைடு இருக்கீங்களா அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. பாருங்க, உங்களுக்கு பசத்தன்மை பேக் சைடில் இருக்கும் அப்படின்றதால நீங்கள் பீரோவில் கூட அழகாக இந்த மாதிரி அந்த டோரில் சைடில் எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா இதில் நம்ம கம்ஃபர்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதால அந்த கம்ஃபர்ட்டுடைய ஸ்மெல் எப்போவுமே இருக்குங்க. ஸோ துணியில் நம்ம கம்ஃபர்ட் போட்டு வாஷ் பண்ணலன்னா கூட இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்மெல் வந்து துணிகளில் நல்லாவே பரவி இருக்கும். நம்ம துணி யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக கிடைக்கும். நம்மளுக்கு ஷாப்பிங் பேக்ஸ், கிஃப்ட் பேக்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த பேக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் வந்து சின்ன சைஸ் பேக் எடுத்திருக்கேன். இந்த பேக்குடைய ஒரு சைடை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு எல் ஷேப்பில் ஓப்பனும் எல் ஷேப்பில் ஆப்போசிட்டில் க்ளோஸ் ஆன போர்ஷனும் இருக்குங்க. நான் வந்து சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் வந்து போட்டுக்கிறேன். அந்த பேக்கில் போட்டுட்டு ஊசி நூல் யூஸ் பண்ணி தச்சு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட். மிஷின் இருந்துச்சு அப்படின்னா மிஷினில் கூட நீங்கள் தச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து கையில் தான் தச்சு எடுக்கிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், தச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு கைப்பிடி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ளோஸ்ட் ஆகிடும். 4 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் இருக்காது. 3 பக்கம் க்ளோஸ்ட் ஆகும். ஒரு சைடில் இந்த மாதிரி 3 இடத்துல வந்து ஓப்பனாக இருக்குங்க. இதுக்கு மேலே நம்ம தையல் போடுறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து ஒட்டுறதுக்காக ஒரு லேஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த லேஸை க்ளூ அப்ளை பண்ணி அந்த தையலுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் பெரிய சைஸ் பேக் எடுத்தீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில்ஸ் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து சின்ன சைஸ் பேக் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாமெட்ரி பாக்ஸ், டஸ்டர், மார்க்கர், அப்புறம் நைஃப், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இதில் அழகாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டாக இருக்கிறதால நம்ம வைக்கிற பொருள் வந்து எந்த பக்கம் வைக்கிறோமோ அதே பக்கத்தில் தான் எடுக்கணும். ஸோ பொருட்கள் வந்து ஆப்போசிட் சைடில் கீழே விழுந்துரும் அப்படின்ற பயமும் இருக்க தேவையில்லை. இந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்கக்கூடிய பேங்கிள்ஸ், குழந்தைங்களுடைய பேங்கிள்ஸாக இருந்தால் கூட போதுங்க. நான் வந்து 3 பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேங்கிள்ஸ் உடைய அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம எடுத்திருக்க அந்த 3 பேங்கிள்ஸையுமே கலர் டேப் யூஸ் பண்ணி ஒட்டி விட்டுருலாங்க ஃப்ரெண்ட்ஸ். கலர் டேப் அப்படி இல்லைனா ஒரு கனமான கயிறை போட்டு கட்டி விட்டுருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலேயும் அந்த பேங்கிள்ஸை நான் வந்து டேப் போட்டு ஒட்டி எடுத்துக்கிறேன். ரோப் எடுத்துக்கலாம். அந்த ரோப்பை யூஸ் பண்ணி ஹேங் பண்ணுறதுக்கு நான் வந்து கட்டி எடுத்துக்க போகிறேங்க. எந்த சைடில் வேணாலும் கட்டிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் கட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் வந்து பெரிய பேங்கிள் இருக்க சைடில் கட்டி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, சிம்பிளான சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஹூக்கில் நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிசர்ஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு பேங்கிலையும் ஒவ்வொரு சிசர் வந்து போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுங்க. ஸோ சிசர் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா பேங்களுடைய சைஸ் பெருசாக எடுத்துக்கோங்க. சிசர் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா பேங்களுடைய சைஸும் சின்னதாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேண்ட், ஜீன்ஸ் பேண்ட்லாம் யூஸ் பண்ணும்போது அது ரொம்பவே வெயிட் அதிகமாக இருக்கிறதால ஜிப் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கழண்டு இந்த மாதிரி ரிமூவ் ஆகிடுங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் இருந்தால் போதுங்க. அந்த ரப்பர் பேண்டை யூஸ் பண்ணி இந்த ஜிப் வந்து கழலாமல் நம்ம பார்த்துக்க முடியும். இந்த ரப்பர் பேண்டை என்ன பண்ணலாம், நான் இன்செர்ட் பண்ணுற மாதிரி ஜிப்புடைய ஹோல்ஸில் வந்து இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி வெளியே எடுக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ரப்பர் பேண்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜிப்பில் லாக் பண்ணிவிட்டு ஜிப்பை போட்டு விட்டுட்டு அந்த ரப்பர் பேண்டை எடுத்து நீங்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த பட்டனில் வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பட்டனை வந்து போட்டு விட்டுக்கோங்க. ஸோ இந்த டிப்ஸை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த ஜிப் வந்து பார்த்தீங்கன்னா கழண்டு வரவே வராது. ஸோ ரப்பர் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்பை கழலாமல் அப்படியே லாக் பண்ணி வைக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் எப்போ வந்து அந்த ரப்பர் பேண்டை எடுக்கிறீங்களோ அப்போ தான் வந்து ஜிப்பையே கழட்ட முடியுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் உங்களுக்கு. குழந்தைங்களுக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. வந்து அயன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம அயன் பாக்ஸில் சம்டைம்ஸ் அயன் பண்ணும்போது எப்போச்சும் கிளாத் வந்து மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸில் அப்படியே ஒட்டிக்கோங்க. அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அயன் பாக்ஸில் எந்த ஃபால்ட்டும் வராமல் ஈஸியாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக சால்ட் எடுத்து அந்த பாக்ஸுக்கு மேலே இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு அயன் பாக்ஸை ப்ளக் பண்ணிக்கோங்க. ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ரஃப்பான டவல் எடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி சால்ட்டும் அந்த ரஃப் டவலையும் வச்சு நம்ம அயன் பண்ணி எடுக்கும்போது அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய அயன் பாக்ஸ் இருக்கக்கூடிய அந்த கிளாத் மெல்ட் ஆயிருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக ரிமூவ் ஆகிடும். ஸோ அயன் பாக்ஸும் ஈஸியாக க்ளீன் ஆகிடுங்க. கை வலிக்காமல் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணியும் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் நம்ம சால்ட்டை மட்டும் எடுத்தால் போதும், ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம லைட்டாக வந்து ஒரு ஈர துணியை நினச்சிக்கிட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் அயன் பாக்ஸில் வந்து கிளாத் மெல்ட் ஆகி ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். சால்ட் மட்டும் ஆட் பண்ணி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ரிமூவ் ஆகிடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அழுக்காக இருந்துச்சு. நான் க்ளீன் பண்ணி முடிச்ச பிறகு எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கூட அந்த மெல்ட் ஆன கிளாத் வந்து இல்லவே இல்லைங்க.
ட்ரை பண்ணி பாருங்க. ரிசல்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்வீட் பாக்ஸுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு கிஃப்ட் பேக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அந்த பார்டர்ஸையும் கட் பண்ணி வச்சிருக்கேன், சென்டர் போர்ஷனையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பார்டர்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஸ்வீட் பாக்ஸுடைய சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி யூஸ் பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக 4 பக்கமே கவர் பண்ணுற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த பார்டர்ஸ் எல்லாம் ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் ஒட்டி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சென்டரில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம், இந்த போர்ஷனை வச்சு விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஆர்கனைசரை நீங்கள் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு காஃபி ட்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், சக்கரை டீ தூள்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி மளிகை சாமான்லாம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மெடிசன்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய மெடிசன் ட்ரேவாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைனா ஷாக்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம், கச்சிஃப்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். எந்த பொருளை இதில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சாலுமே பார்க்கறதுக்கு நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம ஐ ட்ராப்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸில் வந்து போட்டு கொடுப்பாங்க. இந்த பாக்ஸை வந்து நம்ம ஐ ட்ராப்ஸ் யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு இந்த பாக்ஸை தூக்கி போட்டுருவாங்க. அப்படி தூக்கி போடாமல் இந்த பாக்ஸை சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி குழந்தைங்க ஸ்கூலுக்குலாம் கொண்டு போகக்கூடிய எரேசர், ஷார்ப்னர் இது எல்லாத்தையுமே இந்த பாக்ஸில் போட்டு நம்ம கொடுத்து விடலாம். ரொம்பவே ஆசையாக எடுத்துகிட்டு போவாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ஓப்பன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படின்றதால குழந்தைங்க ஈஸியாக ஓப்பன் பண்ணி இதிலிருந்து ஷார்ப்னரோ எரேசரோ எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருட்களுக்கு பதிலாக நீங்கள் உங்களுடைய ஹேண்ட் பேக்கில் இந்த பாக்ஸில் தேவையான ஸ்லைட் பின்னு, குஷி கிளிப்ஸு, இயரிங்ஸு, பொட்டு, ஏர் பேண்ட், சேஃப்டி பின்ஸ் இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு நம்ம எப்போச்சும் அவசரத்துக்கு தேவைப்படும் இல்லைங்களா, அந்த பொருட்கள்லாம் இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். வேலைக்கு போகிற பெண்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுமே எங்கேயாச்சும் வெளியே கிளம்புறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் பொட்டு வைக்காமல் போயிடும், இல்லை வந்து பூ வைக்காமல் போயிடும். அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி நம்ம ஹேண்ட் பேக்கில் வச்சிருந்தோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஹோல்ஸ் போட்டு முடிச்ச பிறகு இதுக்கு மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த பேப்பரை இந்த பாக்ஸுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி எடுத்துட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி இந்த கிஃப்ட் பேப்பரை இந்த ஆர்கனைசருடைய சைடில் வந்து இருக்கக்கூடிய போர்ஷனை நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். ஸோ ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டினீங்க அப்படின்னாவே ஈஸியாக ஒட்டிக்கோங்க. உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலை வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. இப்போ பாருங்க, பார்க்கவே எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது இந்த மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து பெயிண்ட் எடுத்திருந்தேன் அதுக்கு. ஸோ பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி அந்த மூடியுடைய ஓரங்களை மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டர் போர்ஷனை பெயிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவுதாங்க, நம்மளுடைய சூப்பரான 2-in-1 ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்க பிளான்டர் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணலாம், பிளான்டராகவும் யூஸ் பண்ணலாம். நம்ம பிளான்டரா யூஸ் பண்றோம் அப்படின்னா தண்ணிலாம் ஊற்றணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாமே பாட்டம்ல வந்து வெளியே வந்துடும். ஸோ அந்த மூடியில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம இந்த மூடிக்கு மேலே இந்த பிளான்டரை வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சோப் பாக்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சோப் பாக்ஸை யூஸ் பண்ணும்போதும் அதில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மூடியில் தான் கலெக்ட் ஆகும் உங்களுக்கு. அதனால தர வந்து பார்த்தீங்கன்னா கரைப்படியாமல் இருப்பாக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மடிச்சு வைக்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ எல்லா துணியும் மடிக்கும்போது இதையும் மடிக்கணுமா அப்படின்ற மாதிரி தோணும். அப்படியே மடிச்சு வச்சாலும் அவசரத்துக்கு நம்ம தேடும்போது ஷாக்ஸ் வந்து ஒன்று இருக்கும், ஒன்று இல்லாமல் போயிடுங்க. ஸோ ரொம்பவே டென்ஷன் ஆகிடும் அந்த டைமில். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. 2 ஷாக்ஸும் நம்ம தேடும்போது கரெக்டாக கிடைக்கும். பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் டாப்பில் பிடிச்சு ஒரே ஒரு ஃபோல்ட் மட்டும் பண்ணிட்டு மடிக்கலாம் தேவையில்லைங்க, அப்படியே போட்டு வச்சுட்டா போதும். நம்ம ஒரு ஷாக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இன்னொரு ஷாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கைக்கு வந்துருங்க. பாருங்க, 2 ஷாக்ஸையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு சைடை மட்டும் ஃபோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 ஷாக்ஸுமே ஒரே டைமில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஷாக்ஸை மடிக்கவும் தேவையில்லை, அதே நேரத்தில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்ச மாதிரி ஆச்சுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிற அந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலுக்கு போய் செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலில் சூப்பரான கிளீனிங் டிப்ஸ் பார்க்க போறோங்க. இந்த மாதிரி கிச்சனில் நம்ம அடுப்பெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுவும் இந்த தட்டு இருக்குங்களா, அடுப்புடைய கேஸுடைய அந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கரைப்படைஞ்சு போயிருக்கும். அந்த பிளேட்ஸை நான் இந்த டிப்ஸை பயன்படுத்தி ஈஸியாக கை வலிக்காமல் க்ளீன் பண்ணி எடுக்க போகிறேங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு 2 மூடி அளவுக்கு ஃப்ளோர் கிளீனர் எடுத்துக்கோங்க. எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம். அது கூடவே நீங்கள் கோல்கேட் பேஸ்ட் வந்து நம்ம தனியாக வந்து எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதில்லை. கடைசியாக அந்த டியூப்ல இருக்கும் இல்லைங்களா, அந்த டியூப்ல இருக்கக்கூடிய வேஸ்ட்டை நம்ம தூக்கி போடக்கூடிய இந்த பேஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா தண்ணி ஊற்றி அந்த டியூப்ல வாஷ் பண்ணி இந்த பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு சொம்பு அளவுக்கு ஹாட் வாட்டர் வந்து நல்லா காய்ச்சி இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு ½ லெமனை இது கூடவே பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிழிஞ்சு விட்டுட்டு அந்த தோலையும் அதிலே போட்டு விட்டுறலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கேஸுடைய பிளேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம அந்த தண்ணியில் மூழ்கி இருக்க மாதிரி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. ஒரு ஸ்டிக் வச்சு நீங்கள் அந்த பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு அதுக்கப்புறம் லெமன் ஃப்ளோர் கிளீனர் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி லைட்டாக தேய்ச்சிங்கன்னா போதும், ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். நார்மலாக நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழுத்தி தேய்க்கிற மாதிரி இருக்கும், கையே வலிக்கும். அதே மாதிரி கையிலையும் பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு கையிலையும் ஒட்டாது, அதே நேரத்தில் ஈஸியாக கை வலிக்காமல் லேசாக நீங்கள் தேய்ச்சி எடுத்தால் போதும், பளிச்சுன்னு ரிசல்ட் கிடைக்குங்க. பாருங்கள், புதுசு மாதிரி மாறிடுச்சு. இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 2 பிளேட்ஸையுமே அழகாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பண்ணல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு அழுக்கு வந்து ரிமூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த தண்ணியும் வீணாக்காம இந்த மாதிரி கேஸில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்களையும் நீங்கள் இந்த தண்ணியிலே ஊற வச்சு ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு 2 கப் வந்து ஃப்ளோர் கிளீனர்
ஆஃப் லெமன், கொஞ்சமாக கோல்கேட் பேஸ்ட், இந்த 3 பொருட்களையும் நல்லா ஆட் பண்ணி ஹாட் வாட்டரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பொருட்களை ஊற வச்சு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புதுசு மாதிரி பளிச்சுன்னு மாறிடுச்சு. இந்த மாதிரி இருந்த அந்த கேஸ் பிளேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக வந்து பளிச்சுன்னு புதுசு மாதிரி மாற்றியாச்சுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம தேங்காய்லாம் உடைச்சோம் அப்படின்னா அந்த தேங்காவை யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஓட்டை வந்து தூக்கி தானே போட்டுருவோம். இனிமே அந்த மாதிரி தூக்கி போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தேங்காய் ஓட்டை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஆர்கனைசர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு அந்த தேங்காய் ஓட்டை நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணுறதுக்காக கலர் டேப் எடுத்துருந்தேன். அந்த கலர் டேப்பை நான் எப்படி ஓட்டுறனோ அந்த மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. 2 தேங்காய் ஓட்டையும் சுற்றி இந்த மாதிரி அழகாக சர்க்கிள் ஷேப்பில் டாப்பில் இருக்க மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மார்க்கர்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. மார்க்கர் இல்லை அப்படின்னா கட்டப்பை ஸ்டிக் இருக்குங்களா பிளாஸ்டிக்கில், அதை வந்து ஒரே சைஸில் கட் பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கோகனட் ஷெல்லை அழகாக இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி தேங்காய் ஓடுகளை அது மேலே ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் கிடைச்சிருங்க. ஸோ இதை வந்து நம்ம அடுப்பு பக்கத்திலேயே வச்சுட்டு ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் எண்ணெயும் இன்னொரு சைடில் நம்ம ஆனியனும் வச்சிட்டோம் அப்படின்னா தோசைலாம் சுடும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம எண்ணெயும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ஆனியனையும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு இதிலேயே வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணியே வச்சுக்கலாம். ஆனியனுக்கு பதிலாக இந்த மாதிரி குக்கர் விசில்ஸ்லாம் கூட அழகாக போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி உடஞ்சிருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பெயிண்ட்லாம் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த பெயிண்ட் கண்டெய்னர் தான். நல்லா ஹீட் பண்ணிட்டு நம்ம எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி அந்த போர்ஷன்ஸை கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ண போகிறாங்க. பாருங்க, நான் மார்க் பண்ண மாதிரி கட் பண்ணி டாப் போர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த போர்ஷன்ஸ்லாம் உடஞ்சிருந்தது இல்லைங்களா, ஸோ அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டுக்க போகிறோம். பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி போட்டு முடிச்ச பிறகு இந்த கண்டெய்னரை கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி குழந்தைங்களுடைய பழைய கிளாத்லாம் கிழிஞ்சு போயிருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த கிளாத்தில் கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி தான் ஒட்ட போகிறாங்க. இதை ஒட்டுறதுக்கு ஃபெவிகால் இருந்தால் போதும், சூப்பராக ஒட்டி முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சுற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாத்தை யூஸ் பண்ணி நம்ம கவர் பண்ணி ஒட்டி விட்டுறலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, சங்கரி கிருஷ்ணன், ஜஷ்வந்த், கோகிலா, ராமச்சந்திரன், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி சுற்றிலுமே அந்த கிளாத்தை வச்சு ஒட்டி விட்டுட்டேன். கண்டெய்னருடைய உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிமெண்ட் வந்து பூசி இருந்துச்சு, அது கழுவுனாலும் போகல. ஸோ அதனால் இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த சிமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறைஞ்சு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும் பார்க்குறதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சூப்பரான பிளான்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த பிளான்டரை நீங்கள் ஹேங் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹேங் பண்ணாமல் அப்படியே நம்ம தரையில் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆர்கனைசராகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த பொருட்கள்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி நெயில் பாலிஷ் பாட்டில்ஸ், மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பெயிண்ட் பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் ஃபெவிகால் பாட்டில்ஸ்லாம் வச்சு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கோல்கேட் டியூப்ஸ், எம்டி கோல்கேட் டியூப்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு இந்த டியூபெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி தான் போட்டுருவோம். இந்த டியூபை சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சிசர்லாம் வந்து ஹேண்ட் பேக்லாம் வச்சுட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம கை வச்சு எடுக்கும்போது நம்ம கைகளில் குத்துறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி கோல்கேட் டியூபை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த சிசருடைய முனையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு ரப்பர் பேண்ட் வந்து டைட்டாக போட்டு விட்டுருங்க. இப்போ நம்ம இதை பர்ஸ்லையோ இல்லை ஹேண்ட் பேக்லையோ வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சேஃபாக இருக்கும். நம்ம எப்படி வந்து கை வச்சு எடுத்தாலும் சிசர்னால கையில் வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாதுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்ம வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் பர்ஸில் கூட இந்த மாதிரி அழகாக நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை ஹேண்ட் பேக்கில் வந்து போட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க சிசர்னாலும் ஹேண்ட் பேக்லையும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ எந்த இடத்துல நம்ம வச்சு யூஸ் பண்ணாலும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க. பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மெடிசன்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த பாக்ஸை வந்து நம்ம தூக்கி தாங்க போட்டுருவோம். இந்த பாக்ஸை நம்ம ஒரு சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். தூக்கி போடாமல் பாருங்கள், அந்த பாக்ஸில் நான் மார்க் பண்ணியிருக்க மாதிரி ஒரு சைடில் மட்டும் விட்டுட்டு மற்ற 3 பக்கங்களையும் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கத்தியை வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிட்டு ஒரு சைடு மார்க் பண்ணாமல் விட்டுருந்தீங்களா, அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எப்படி மடிச்சிருக்கேன்னு பாருங்க. இந்த மாதிரி மடிச்சிட்டு ஸ்டாப்லர் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டாப்லர் யூஸ் பண்ணி நல்லா 3 ஸ்டாப்லர் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. டெக்கரேட் பண்ணுறதுக்காக கிரீன் கலர் பேப்பர் எடுத்திருந்தேன். அந்த கிரீன் கலர் பேப்பரை தேவையான அளவுக்கு மெஷர் பண்ணி ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்துட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த பாக்ஸுடைய 3 பக்கத்துலையும் நம்ம அழகாக ஒட்டி எடுத்துக்கலாங்க. ஒரு ஃப்ளவரை இந்த பாக்ஸுடைய சென்டரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பேக் சைடு வந்து கலர் பேப்பர் ஒட்டாமல் வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த சைடு திருப்பிக்கலாம். அடுத்தது டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க. அந்த டபுள் சைட் டேப்பை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இதையுமே நீங்கள் அடுப்பு பக்கத்தில் வாலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஒட்டிக்கலாம் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி. இதில் ஒரு போர்ஷனில் காஃபி தூள் பேக்கெட்ஸும் இன்னொரு போர்ஷனில் மசாலா பேக்கெட்ஸும் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. 2 பொருட்களை இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும்.